ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் vlog. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் vlogோட கண்டினியூஷனாக தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் நாங்கள் சிங்கப்பூரில் எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தோம், எதனால நாங்கள் வந்து சிங்கப்பூரை விட்டு வந்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக வந்து சொல்ல முடியல. ஸோ அதையும் வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எங்களோட இந்தியாவோட பிகினிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து விஷஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்னோட பிக் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து வந்திருந்தது. ஸோ அதுக்கான ரிப்ளையும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஈவன் வந்து எங்களோட 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அங்கே வந்து ஃபினான்ஷியலாக நாங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணோம், என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும் ஆஸ் அ ஃபாரினருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக வந்து சிங்கப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலுமே இதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக், ஒய் வி லவ் சிங்கப்பூர் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரீசனே இல்லைங்க, அவ்வளோ பிடிக்கும் சிங்கப்பூரை. நான் மேரேஜ் வந்து ஆகி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு February 6th மேரேஜ், February 19th நான் வந்து சிங்கப்பூர் வந்து லேண்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த ஸ்மால் கேப்ல எனக்கு புகுந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். ஸோ வந்து அந்த டே ஒன்லேருந்தே எனக்கு வந்து சிங்கப்பூர் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் வந்து அம்மா அப்பா விட்டுட்டு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு, இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன், வேற ஹாஸ்டல் எதுக்குமே போனதில்லை. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும் போது ஐ லவ் தட் கண்ட்ரி வெரி மச். ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே அது ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருந்துச்சு. சரி, நான் மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சிங்கப்பூரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இவ்வளோ இவ்வளோ லவ் பண்ண ஒரு கண்ட்ரியை விட்டு ஏன் வரணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன் வந்து இப்போ நிறைய பேர் இந்தியாவில் இருக்கவங்களாம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எதுக்கு அப்படி போகணும், எதுக்கு அப்புறம் வரணும் அப்படின்றதும் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஏன் அப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எந்த ஏஜென்சியும் இல்லாமல், எந்த யாரோட ரெஃபரன்ஸும் இல்லாமல் சொந்த முயற்சியில் 2012 பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூருக்குள்ளே அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஒரு 3 இயர்ஸில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும். நான் வந்து ஆஸ் அ டிபெண்டாக நாங்கள் கூட வந்து வந்துட்டேன். ஓகேவா. ஸோ அப்படி வந்து இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ எக்ஸ்பென்ஸா, இவ்வளோ இதுவாக. நாங்கள் வந்து வந்தாலேன்னு வந்து ஹோல் யூனிட் தான் வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். நாங்கள் ஷேரிங்கில் வந்து இருந்ததே இல்லை. ஸோ ஹோல் யூனிட் தான் வந்து ரெண்டர் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து 2015 பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்ட் கொடுத்து வந்து $1,800. பட் 2025 நாங்கள் சிங்கப்பூர் விட்டு வெளில வரும்போது எங்கள் வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $3,500 நாங்கள் வந்து பே பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருந்தது. அது ஒன்று வந்து மேஜர் ரீசன். இது வந்து எல்லா ஃபாரினரும் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கோம், தனியாக இல்லை. ஸோ ஃபேமிலியோடு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ்லாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. அங்கே ஏர்ன் பண்ணுறது நம்ம அங்கேயே செலவு பண்ணிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக வந்து இருக்கலாம். ஸோ இதை நான் ஏன் இந்த டாபிக் இப்போ கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் vlogல வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து ஸோ அன்கிரேட்ஃபுல் டு த கண்ட்ரி, மணி மேட் பண்ணிட்டு அவங்க வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லிட்டாங்க. கிடையவே கிடையாது. மணி மேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் ஃபேமிலியோட முதல்ல சிங்கப்பூரில் இருந்திருக்கவே முடியாது. அவங்க சிங்கப்பூரில் இருந்துட்டு தான் இந்த கமெண்ட்டை பண்ணுறாங்களான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் சிங்கப்பூரில் வந்து எப்படி வந்து எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்றது வந்து. சரி, இங்கேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்களா இந்தியாவிலேருந்து, அவங்களுக்கு என்னப்பா ஃபாரினில் இருக்காங்க, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, அவ்வளோ பணம் சேர்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அறியாமை, அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அவங்க செலவு பண்ணதில்லை, அங்கே இருந்ததில்லை. பட் அங்கே இருந்துட்டே எப்படி வந்து அங்கே இருக்கவங்க வந்து இப்படி ஒரு கமெண்ட் பண்ணுறாங்கன்றதே எங்களுக்கு தெரில. அதே மாதிரி மணி ஒன்றும் சும்மா கிடைச்சிடாதீங்க. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ உழைக்கணுன்றது வந்து தெரியும். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து 2 பேரும் உழைச்சி தான் சம்பாரித்தோம். மணி மேட் பண்ணிட்டு வரணுன்றதும் எங்களோட இது கிடையாது. எங்கள் 2 பேத்துக்குமே வந்து அங்கேயே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது நடக்கலை. ஸோ கடவுள் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அதை விட பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டோம். இந்த மணி டாபிக் வந்தனால நான் சொல்கிறேன், மணி மேட் பண்ணுறோம்னு போத் இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் வந்து ஃபாரின் போனால் அவங்க வந்து சம்பாதிக்க தான் வந்து இப்படி வந்து போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி சம்பாதிக்க தான் போகிறோம். ஏன்னா வந்து ஒரு வேலை வந்து வேணும், சர்வை பண்ணுறதுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ சம்பாதிக்க தான் போகிறோம். ஆனால் அங்கே எவ்வளோ செலவு இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்தியன் அமௌண்ட்லையும் சிங்கப்பூர் அமௌண்ட்லையும் நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹவுஸ் ரெண்ட் பார்த்தீங்கன்னா $3,500ங்க. அதாவது நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2.4 lakhs per month நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்விதா அனிதா 2 பேர்த்தோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா $1,500 சிங்கப்பூர் டாலர்ஸ். நம்ம இந்தியன் அமௌண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்லி 1 lakh. ஓகேவா.
அடுத்து குமான் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா வந்து ஒரு மந்த்லி $500 வந்து வந்துடும். அப்ராக்சிமேட்லி 35,000 மெய்டு வச்சிருந்தோம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறனால கண்டிப்பாக நம்ம ஹெல்ப்பர் வச்சுட்டு தான் போக முடியும். ஏன்னா பசங்க சின்ன பிள்ளைங்க அவங்க விட்டுட்டு போகிறனால. ஸோ அவங்களுக்கு வந்து லெவி ப்ளஸ் இது சேலரி ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா $1,000 வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கணக்குக்கு வந்து 70,000 பெர் மந்த். நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஆஸ் அ ஃபாரினராக நாங்கள் லெவி மட்டுமே $300 கட்டணுங்க ஹெல்ப்பருக்கு. ஓகேவா? இதுவே லோக்கல்ஸில் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு பாலிசி வந்து இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் க்ராசரிஸ், மெடிக்கல், அப்புறம் நம்ம போகிற அவுட்டிங் இந்த மாதிரி நிறைய செலவு இருக்குது. அது மட்டுமா பியூபி இருக்கே, வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இன்டர்நெட் பில்லு, இந்த மாதிரி என்ன செலவு தான் அங்கே இல்லை. ஃபேமிலியோட இருக்கும் போது வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃபேமிலி இல்லாமல் இருந்தால் ஏதாவது கண்டிப்பாக வந்து நம்மளால வந்து மேக் பண்ண முடியும் தான். அதுவும் வந்து ஃபேமிலி இல்லாமல் இருந்தோம்னா முடியும். ஃபேமிலி வச்சுட்டு இருந்தோம்னால அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷமா வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ இல்லையா? இப்போ சொன்ன இந்த கணக்கெல்லாம் நான் யாருக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக இங்கே வைக்கிறேன். அவங்களுக்கு தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன். வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கெட் அவுட் ஆஃப் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்தது. ஸோ அதை கேட்கும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படி வந்து நல்ல வேலை, தேங்க் காட் நான் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பீப்புள் நான் பார்த்ததே இல்லை. என்னை சுற்றி எல்லாருமே சூப்பர் மக்கள். ஈவன் எங்கள் பிளாக்கு கீழே வந்து ஒரு மலாய் பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க. என் கிட்ஸ் வந்து எப்போ லிஃப்ட் லாபிக்கு வரும்போதும் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வராமல் இருந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தீபாவளி எங்கள் வீட்டில் பொங்கல் என்ன ஃபங்க்ஷன் எடுத்தாலும் நாங்கள் ஸ்வீட்ஸ் கொண்டு போய் கொடுத்துருவேன். அவங்க என் கிட்ஸ் எப்போ பார்த்தாலும் சாக்லேட் கொடுப்பாங்க, டாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பாண்டிங் தான் எங்களுக்கு இருந்தது. எங்களோட ஓனர் வந்து லேண்ட்லார்ட் பார்த்தீங்கன்னா சைனீஸ், நல்ல ஓனர். இது நாங்கள் வீடு காலி பண்ணும்போது $1 கூட எங்ககிட்ட வந்து டிடெக்ட் பண்ணல. இத்தனைக்கும் நாங்கள் வந்து 8 இயர்ஸாக யூஸ் பண்ண வீடு, அவ்வளோ வேரண்டார் இருந்துச்சு, பட் ஸ்டில் எடுக்கல. ஸோ அந்த மாதிரி நான் மீட் பண்ண பீப்புள் எல்லாமே ரொம்ப நல்ல மக்களுங்க. யாருமே இந்த மாதிரி வந்து கேட்டதில்லை. எங்களை கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆஸ் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. கவர்மெண்ட் தான் அதை சொல்லணும். நாங்கள் வந்து இல்லீகலாக வரல, லீகலாக எங்களோட ஸ்கில் வந்து இங்கே தேவைப்பட்டனால எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல தான் என் ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூருக்குள்ள வந்திருக்காங்க. சிங்கப்பூருக்குலாம் ஜஸ்ட் லைக் தட் வந்துட முடியாதுங்க. டூரிஸ்ட் விசாக்கே அவ்வளோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து இல்லீகலாக வரலன்னு எங்களுக்கு கெட் அவுட்னு சொல்கிறதுக்கு, லீகலாக வி ஆர் ஹோல்டிங் அ பாஸ் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ இன்னுமே நான் வந்து வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஐம் ஹோல்டிங் மை டிஃபரெண்ட் பாஸ். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் நினச்சேன்னா நான் நாளைக்கு கூட டிக்கெட் போட்டு அங்கே என்னால் வர முடியும். முன்னாடி ஒரு மலாய் ஃபேமிலி பற்றி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹன்விதாவை யூடிக்கு கூட்டிகிட்டு வரும்போது 6 months பேபி. ஸோ அப்போ எனக்கோட நெய்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியன், தமிழ் பேசுகிறவங்க. ஸோ நான் வந்து அம்மா அப்பான்னு தான் அவங்களை கூப்பிடுவேன். அம்மா அப்பா அக்கா அண்ணா, அவங்களுக்கு 3 பசங்க. ஸோ என் குழந்தைங்க என்னோட ஹன்விக்கெலாம் நான் வந்து அம்மாச்சி அப்படின்னு தான் வந்து சொல்லியே கொடுப்பேன் அவங்கள. ஸோ அவ்வளோ ஒரு பாண்டிங் அவங்கக்கிட்ட. என்னை அவங்க இல்லைன்னா நான் ஹன்வியை வளர்த்துருக்கவே முடியாது. அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு வந்து எனக்கு வேலை இருக்க டைம்ல நான் அங்கே தான் விட்டுட்டு நான் போய் குளிக்க போனா கூட ஹன்விதாவை வந்து அவங்க கிட்ட விட்டுட்டு போவேன். ஸோ அவளுக்கு அழகாக வந்து பிஸ்கெட் ஊட்டி விட்டு தண்ணி கொடுத்து டாய்லெட். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வர எல்லா கெஸ்ட்டுமே வந்து ஹன்விதாவுக்காக வந்து கேட்பாங்க. யாராவது கெஸ்ட் இருந்தாலே ஹன்விதாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட மக்கள் தான்ப்பா என்ன சுற்றி இருந்தாங்க. ஸோ நான் பழகின எல்லாமே மலாயா இருக்கட்டும், சிங்கப்பூரியனாக இருக்கட்டும், யாருமே வந்து ஹேட்டட் வந்து ஸ்பெட் பண்ணதே கிடையாது. ஸோ நான் லவ் பண்ணுற சிங்கப்பூர் வந்து அதுதான். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதையும் நான் போடுறேன் ஸ்க்ரீனில். இந்த மாதிரி டோன்ட் மேக் மை கண்ட்ரி டர்ட்டி எவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம சிங்கப்பூரில் இருந்தனால நான் சொல்கிறேன், நான் 10 வருஷமாக பார்த்துருக்கேன். எங்கள் பிளாக் மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளாக் வந்து ஃபுல் கிளீனிங் பண்ணுவாங்க வாட்டர் போட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிராஸ் இருக்குல்ல வெளியில், அதெல்லாம் வந்து கிராஸிங் பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அங்கே நம்ம வந்து எந்த ஃபெஸ்டிவல் நடந்தாலும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அமாவாசை சாமி கும்பிட்ற மாதிரி அங்கே சைனீஸும் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபுட்டெல்லாம் வச்சு வெளியில தான் ப்ரேயர் பண்ணுவாங்க பிளாக் வாசல்ல. அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அவ்வளோ இது இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்ளீனாக இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது யாரு? இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான் அதெல்லாமே பண்ணுறாங்க. எப்படிங்க நாங்கள் டர்ட்டி ஆக்குறோம்னு சொல்கிறீங்க? நியாயமே கிடையாது இது வந்து. ஓகேவா? ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே, அதுவும் வந்து சிங்கப்பூர் வந்து என்ன மாதிரி ஒரு கண்ட்ரினா வந்து அங்கே வந்து சைனீஸ் இருக்காங்க, மலாய் இருக்காங்க, மலேசியன்ஸ் இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க, எல்லாரும் அங்கே யூனிட்டியாக இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு பிளேஸ்லேருந்து இப்படி ஒரு கமெண்ட் வந்து நான் எதிர்பார்க்கல. இப்போ என்ன டாபிக் உள்ள நம்ம என்ட்ரு ஆக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீசன்னால வந்தோம், சரி இவ்வளோ பிடிச்சிருந்தது ஊர், என்ன ரீசன்னால வந்தோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைசிங் காஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டல் வந்து நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி $1,800 இந்த ரேஞ்சில் தான் நாங்கள் வந்து இருந்திருந்தோம்.
இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுலேயே $2.5 தான் ஆனிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.5 ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அது ரெண்டல் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடும்பமும் பெருசாயிடுச்சு. அப்போ ஒரு குழந்தை வந்து நாங்கள் 2 பேரும், அப்புறம் ஒரு குழந்தை, இப்போ 2 குழந்தை. ஸோ ஓகேவா, அடுத்தது ஹெல்ப்பர். ஸோ இத்தனை பேர் வந்து இப்படி வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேலரியில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இல்லை சேம் சேலரி நம்ம இதை வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வந்து படிக்கிறா. உங்களுக்கே தெரியும், சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரினருக்கு லோக்கல் ஸ்கூல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். அதையுமே ஹன்விதா வந்து கிளியர் பண்ணி, நாங்கள் இருந்த ஏரியா யூடியில் தான் நாங்கள் இருந்தோம். டீலாஸால அவளுக்கு கிடைச்சிது, டாப் ஸ்கூல் இன் யூடி. அதில் வந்து அவளுக்கு வந்து கிளியர் பண்ணி கிடைச்சது எப்போனா நாங்கள் கிளம்புறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அதை எங்களால் எடுக்க முடியல. அந்த டைம் நான் வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போனேன். ஏன் கடவுளே, எங்களுக்கு கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எடுக்க முடியாத மாதிரி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து அவ்வளோ ஆசைப்பட்டா. மம்மி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து கிளியர் பண்ணேன், ஏன் மம்மி என்னை வந்து ஸ்கூல்ல சேர்க்காமலே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு அவ கேட்கும் போதுதான் எங்களுக்கு வந்து அவ்வளோ கில்ட்டியா இருந்துச்சு. அந்த ஒரு டெசிஷன் எடுத்து நாங்கள் வந்து ஒரு பாதி வேலை போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம் வந்து எங்களால் அவளுக்காக பிரேக் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு குழந்தையும் நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா P1 போகும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் போட்டோம். 2 குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கணும், அதுவும் சிங்கிள் ஏர்னிங்ல. ஏன்னா என்னோட வேலை வந்து போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறது இப்போ கம்மியாயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து 2015 அந்த டைம்லாம் வந்து ஈஸியாக கிடைச்சிது. ஸோ இப்போ ஒரு நியூ ரூல் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ வந்து அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிபெண்டன்ஸை வந்து ஹையர் பண்ணலாம் எம்ப்ளாயி, பட் வந்து அவங்களுக்கு சேலரி இல்லாமல் லேவியும் பே பண்ணணும் அப்படின்றது வரும்போது எம்ப்ளாயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோக்கல்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஹஸ்பண்டுமே ஈஸியாலாம் வந்து அஸ் அ ஃபாரினர் இருக்கும்போது வேலை வந்து மாற முடியாது. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இபியுமே நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இருந்த இபியை விட்டு நம்ம அடுத்த கம்பெனிக்கு மாறும்போது நியூவா இபி அப்ளை பண்ணும்போது அப்ரூவ் ஆகலைன்னா ஊருக்கு தான் கிளம்பி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் வர வேணாம். ஸோ நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கும் போதே நம்மளே ஒரு டெசிஷன் எடுத்துருவோம். ஸோ பிஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 டைம்ஸ்க்கு மேலே வித் ஃபேமிலி வித்தவுட் ஃபேமிலின்னு அப்ளை பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பிஆர் கிடைக்கலனால நம்ம வந்து வீடு வாங்க முடியாது. பிஆர் கிடைச்சாலும் ஃபேமிலி பிஆர் கிடைச்சி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஹெச்டிபி வந்து வாங்க முடியும். காண்டோ வந்து வாங்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 1 மில்லியன்ல இருக்கும். ஸோ 6 crores மேலே. அதுக்கான டாக்குமெண்டேஷன் வேல்யூ இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் எங்களால் வந்து வாங்க முடியல. ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ரீசன். சரி, இருக்கணும்னா இருக்கலாம் இன்னுமே, பட் ரொம்ப நம்ம வந்து இப்போ இருந்துட்டு ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் வரும்போதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றனால தான் இப்படி ஒரு டெசிஷன் வந்து எடுத்தோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இப்போ இந்தியாவிலே தான் இருக்க போறீங்களா, வேற கண்ட்ரி போலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெஃபினெட்லி நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னா வேற இடத்துலையும் நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போவோம். அதுவும் கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் வந்து vlogல வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ எங்கள் குழந்தைங்களுக்காக நாங்கள் என்ன ஸ்டெப் வேணாலும் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உடனே இந்தியாவில் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஏன் பெட்டர் எஜுகேஷன் இல்லையான்னு கேட்காதீங்க, எல்லாமே இருக்கு. பட் அங்கே அந்த லைஃப் ஸ்டைல் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ பிஆர் அப்படின்ற டாபிக் வரும்போது நான் வந்து நிறையா ஃபேமிலிஸ் இப்போ அங்கே இருப்பீங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இங்கேருந்து வந்து புதுசாக போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி சொல்கிறேன். கன்சல்டன்சி மூலியமாக போனால் கண்டிப்பாக பிஆர் கிடச்சிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் எல்லா டைமே கன்சல்டன்சி மூலியமாக தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால கன்சல்டன்சியும் போயிட்டாலே பிஆர் கிடச்சிரும் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. நம்மளோட வேல்யூஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து அவங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு அது இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு டிசைட் நமக்கு பிஆர் கொடுக்கணுமா கொடுக்காம வேணாமான்றது. நாங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணது எல்லாமே கன்சல்டன்சி மூலியமாக தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கன்சல்டன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லா முயற்சியுமே பண்ணி பார்த்துட்டோம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ டெசிஷன் எடுத்தோம். 2 இயர்ஸாக நாங்கள் இந்த இது வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், வரலாமா வேணாமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நாங்கள் அந்த டாக்குமெண்டேஷனுக்காக தான் கன்சல்டன்சி போகிறது. ஒன்ஸ் உங்களால் பண்ண முடியும்னா நீங்களே கூட வந்து அதை அப்ளை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து கன்சல்டன்சிக்கு வந்து செலவு பண்ணி ஏமாந்துடாதீங்க, அதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து நம்ம ஊர்லேருந்து உங்களுக்கு அங்கே வேலை வாங்கி தரேன், இங்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பார்க்குறேன், இந்த வேலை வாங்கி தரேன் அந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு, ஆனால் இங்கே வந்து மளிகை கடையிலையும் இந்த மொபைல் கடையிலையும் வேலை பார்க்குறவங்களாம் நாங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க. உங்களோட சொந்த முயற்சியில் என்னென்னலாம் வந்து சிங்கப்பூர் ஜாப் வெப்சைட்ஸ் இருக்கோ அதிலலாம் உங்களோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ட்ரஸ்டட் ஏஜென்சி இல்லைனா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து போயிடாதீங்க. பணத்தை கொடுத்து நிறைய பேர் நாங்களே பார்த்துருக்கோம். தமிழ் பசங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு வந்து கஷ்டப்படுற பசங்களை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பி அவேர் ஆஃப் ஸ்கேம். ஸோ பார்த்துருங்க. இந்த இடத்துல நான் 1 more பாயிண்ட் வந்து சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சிங்கப்பூரை பற்றி எதுவுமே தப்பாக பேசலை.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் யாரையுமே நாங்கள் வெறுக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. எங்களுக்கு வந்து இது கிடைக்கல, எங்களுக்கு அது கிடைக்கல, எங்களுக்கு வந்து பிஆர் கிடைக்கல அப்படின்னு நாங்கள் அதை குறையா சொல்லலை. நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ப்ரியாரிட்டைஸ் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம அங்கே போகும்போது அதை வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். தாண்டி சிங்கப்பூர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. கண்டிப்பாக வந்து மஸ்ட் விசிட்ஸ் கண்ட்ரினே வந்து சொல்லலாம். ஸோ வந்து யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ கண்டிப்பாக வந்து சிங்கப்பூர் வந்து விசிட் பண்ணி பாருங்க. அங்கே இருக்க ஒவ்வொரு பிளேஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்க. இந்தியா எப்படி செட் ஆயிடுச்சா, பசங்க அடாப்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு செட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் பறந்து வளர்ந்ததுங்க. பசங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து as long as தாத்தா பாட்டியோட இருக்கிறது அதெல்லாம் பிடிச்சிருக்கு. பட் என்விரான்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஏர்கான் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அங்கே எங்கே போனாலும் ஏர்கானில் போயிட்டு இங்கே கொஞ்சம் அந்த ஏர்கான் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே வந்து பிளே கிரவுண்ட்ஸ்னு ஒன்றும் கிடையாது இல்லையா, நம்ம ஸ்ட்ரீட்டில் விளையாண்டாதான் உண்டு. ஸோ அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் கிளாஸ் மிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நாங்களுமே வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆஸ் அ பேரண்டாக நம்ம வந்து என்ன நினைப்போம், நம்ம குழந்தைக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா. ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி எங்கள் குழந்தைங்களை வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டில் வளர்க்கணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட விஷ். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். 10 years ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நாங்கள் 4 பேராக தான் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ அந்த 2 பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அதே லவ், அதே அஃபெக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃபேமிலி க்ரோ ஆகும்போதும் ஹன்னி குட்டி, இனி குட்டி எல்லாத்தையுமே அங்கே தான் வந்து வளர்த்தோம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து இன்னுமே இருக்குது. இன்ஃபேக்ட் அதை பற்றி பேசினா நான் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிடுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் தான் வந்து நாங்கள் வந்து விட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அந்த ரீசன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நான் எமோஷ்னலி வீக் ஆகிடுவேன் சிங்கப்பூர் பற்றி பேசினாலே. ஏன்னா அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு டைம் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவ் அஸ் நிறைய மெமரி. சிங்கப்பூர் வந்து எங்களுக்கு எந்த பேட் மெமரிஸுமே கொடுத்தது இல்லைங்க, எல்லாமே குட் மெமரிஸ் தான். வி லவ் தட் கண்ட்ரி அஸ் வெரி மச். அந்த லைஃப் ஸ்டைலில் எங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுத்தமான காற்று, பொல்யூஷன் கிடையாது, பவர் கட் அப்படின்ற விஷயம் கிடையாது. அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து ஊரை வந்து அவ்வளோ மிஸ் பண்ண மாட்டோம். எங்கே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்ம வீட்டில் கல்யாணம், திருவிழா இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் லிட்டில் இந்தியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டா போதும், நம்ம என்ன வேணாலும் வந்து வாங்கிடலாம். ஸோ அப்படி ஒரு பிளேஸ். நம்ம ஊர் சாப்பாடும் அங்கே இருக்கும். ஸோ வந்து மிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கேதரிங்ஸ், அப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் சிங்கப்பூரில் இருக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஜஸ்ட் 4 hours தான் இந்தியாவுக்கு. காலம்புற அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் ஏறணும்னா இங்கே மதியானம் லஞ்சுக்கு வந்துடலாம். டிக்கெட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் நம்ம வந்து இது பண்ணும்போது. ஸோ அதனால தான் சரி நம்ம வந்து ரொம்பலாம் தூரம் போல, ஒரு 4 hours ட்ராவல் பண்ணுற தூரத்தில் தான் இருக்கும், எதுனாலும் வந்து வீட்டுக்கு போய்க்கலாம், பார்த்துக்கலாம், பேரண்ட்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிங்கப்பூர் வந்து பிடிச்சது வந்து அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அங்கே நிறைய கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணிட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்க இருக்காங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கேதரிங்ஸ் எல்லாம் நியர்பை சிசியில் நடக்கும். நம்ம சேனல்லே நிறைய விளாக்ஸ் நான் வந்து அதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குமா, அதெல்லாம் போய் கண்டிப்பாக கலந்துப்போம். வீக்கெண்ட் ஆனாலும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா. ஃபேமிலியாக சேர்ந்து ஹைக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, வாக்கிங் போகிறது, இல்லை சும்மா பிளே கிரவுண்ட் போகிறது, அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லைஃப் ஸ்டைல் வந்து இங்கே நினச்சா நாங்கள் ஒரு வாக்கிங் போவோங்க 4 பேரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வருவோம். எந்த தூசியும் இருக்காது, எதுவும் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லைஃப் ஸ்டைல். ஸோ அதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என் கிட்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அது உண்மையிலே நான் சொல்லணும்னா ஸ்விம்மிங் போயிட்டு வருவோம் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைலுக்காக தான் எங்களால் வந்து அங்கேருந்து வரது வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி எடுக்கிற டெசிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்தியாவிலேருந்து கேட்குறவங்க எல்லாத்துக்கும் இதுதான் பதில். ஏன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் அதான் சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீங்களும் கண்டிப்பாக போவீங்க. ஸோ கிடைக்காத வரைக்கும் தான் அங்கே இருக்கவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏன் நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, ஏன் நம்ம ஊரில் வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. கிடைச்சதுன்னா நீங்களோ இல்லை உங்கள் பசங்களையோ கண்டிப்பாக அனுப்புவீங்க. ஸோ அதனால் வந்து யாரையும் ஏன் போகிறீங்க ஏன் வரீங்கன்னு கேட்காதீங்க, ஓகேவா. வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. பேசணும்னு நினச்சது எல்லாமே நான் மனசு விட்டு பேசிட்டேன். இதையும் தாண்டி யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி. என்னை மீறி எனக்கு தெரியாமல், ஓகேவா, ஐ எம் ஸோ சாரி அபவுட் இட். ஸோ என்னோட இதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வ்ளாகில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான். ஸோ ஸ்டே டியூன்.
இந்த சேனலை வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். See you all in the next video. Bye bye.